ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து நான் எக்லெஸ் கேக் தான் பண்ண போகிறேன். எக்குக்கு பதிலாக கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன் 2 ஸ்பூன். பைனாப்பிள் ஃப்ளேவர்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் பவுடர் கர்டில் ஆட் பண்ணதும் ஒரு மாதிரி லைட்டாக பொங்கி வர மாதிரி இருந்தது. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு தென் வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லோ கலரில் இருந்தால் தான் அது பைனாப்பிள் கேக். ஸோ லைட்டாக வந்து ஃபுட் கலர் எல்லோ ஆட் பண்ணிக்கிட்டு தென் மைதா வந்து நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எப்போவுமே மெஷர்மெண்ட் தான் எனக்கு மாறிடும். அண்ட் தென் சுகரும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் அது நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி அதிகமாக வச்சா அல்வா மாதிரி ஆகிடுது, கம்மியாக வச்சா ரொம்ப ட்ரையாக ரஃப்பாக ஆகிடுது. ஸோ கரெக்டாக வரா மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஒரு பவுலில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை வந்து அதில் போட்டுட்டேன். அவனை வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆஃப் ஆகிடுச்சு. சரி, குக்கர்லேயே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு ½ அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே வந்து ஸ்மெல் சூப்பராகவே வந்திருந்தது. ஆனால் இது வெந்திருக்கான்னு தான் தெரியல. ஏன்னா எப்போவுமே வந்து எனக்கு உள்ளவெல்லாம் வேகவே வேகாது, இல்லைனா ரொம்ப ஓவர் குக் ஆகி ட்ரை ஆகிடும். சரின்னு இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்த்ததுல நல்லா சூப்பராகவே வந்திருந்தது. அண்ட் நல்லா சாஃப்டாகவும் வந்திருந்தது. பேஸ் க்ரீம் ரெடி பண்ணி இதுக்கு மேலேயே வந்து நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே தான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ ஃபைனலி எப்படியோ எனக்கும் வந்து கேக் வந்திருந்தது. பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக் வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.